Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel traditionaladupangarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல yippee noodles வந்து ரொம்பவே ஹெல்த்தியா செய்ய போறேன். கண்டிப்பா நூடுல்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்னு சொல்ல முடியாது. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேரா எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டா மட்டும் தான் கொடுப்பேன் அப்படினு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்பவே போர் அடிச்சு போய்டும். இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வந்துட்டு அதுலயும் கொஞ்சம் ஹெல்த்தியா செய்ய முடியுமா அப்படினு பார்க்கணும். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கிடுறோமோ அந்தளவுக்கு காய் நல்லா வந்து நூடுல்ஸ் சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லாவே கரைஞ்சாப்பில் ஆகிடும். சேர்த்துருக்கதே தெரியாது காய்கறி. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து காய்கறியை பொறுக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா கூட எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா மசியவே வெந்துடும். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு 2 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வதங்குற அளவுக்கு காய்கறியும் வதக்கி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துடுறேன். நீங்கள் சிக்கன், முட்டை இதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தனியாக வந்து காய்கறி நல்லா வெந்ததுக்கு பிறகு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். முட்டையாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, தனியாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ yippee நூடுல்ஸில் 4 பீஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து போக 4 பீஸ்க்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணிவிட்டு அது மேலே தண்ணியில் தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ தூவி விட்டதுக்கு பிறகு நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் சேர்க்கணும். சில பேர் வந்து வடித்து எடுத்துகிட்டும் செய்வாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி செய்கிறதால மசாலா வந்து நல்லா இரிஞ்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மசாலா, நூடுல்ஸு, காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக நல்லா சிம்லே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ வந்து நூடுல்ஸில் கொடுத்துருக்க மசாலாவை இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லே விட்டு நல்லா நூடுல்ஸ், மசாலா, அப்புறம் காய்கறி எல்லாம் நல்லா வந்து ஒன்று சேர நல்லா ஒரு கிரேவினஸ் பதத்துக்கு வர்ற மாதிரி சிம்லே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. சிம்லே வச்சு வேக வைக்கிறதால காய்கறியும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் தான் செய்வீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.